பேஷன் ஸ்டுடியோஸ் சுதன் மற்றும் சிவகார்த்திகேயன் இணைஞ்சு தயாரித்து வெளிவந்த படம் தாய் கிழவி. படத்தை சிவகுமார் முருகேசன் இயக்கியிருக்காரு. ராதிகா சரத்குமார், சிங்கம் புலி, அருள்தாஸ், பாலசரவணன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. பவுனுத்தாய்ங்கிற கேரக்டர்ல ராதிகா சரத்குமார் அவர்கள் நடிச்சிருக்காங்க. படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, ராதிகா சரத்குமார் அதாவது பவுனுத்தாய்ங்கிற கேரக்டர் படுத்த படுக்கையா இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கும்போது ஒரு சில சொத்து பிரச்சனையினால அவங்களோட மகன்களை வந்துட்டு இவங்க விரட்டி விட்டுறாங்க. படுத்த படுக்கையாக இருக்கிற அம்மாவை பார்க்க மறுபடியும் அந்த 3 பசங்க வராங்க. அவங்களோட மெயின் எய்மு சொத்துங்கிறதுனால அந்த சொத்து அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அனுபவிக்க முடிஞ்சுதா, இல்லை படுத்த படுக்கையாக இருக்கிற பவுனுத்தாய்ங்கிற கேரக்டருக்கு என்ன ஆச்சு, மறுபடியும் அவங்க வந்தாங்களாங்கிறது தான் மீதி ஸ்டோரி. ராதிகா சரத்குமார் அவர்கள் எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கலாம், எத்தனையோ கேரக்டர்ல வந்துட்டு அவங்க நடிச்சிருக்கலாம். ஆனால் இந்த பவுனுத்தாய்ங்கிற ஒரு கேரக்டர் வந்து அவங்களோட திரை வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டரா இருக்குங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதுக்காக அவங்க எடுத்த மெனக்கெடும் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுங்கிறதுலையும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுவும் புது இயக்குனரை நம்பி இந்த ரிஸ்க் அவங்க எடுத்திருக்காங்க. அதுக்காகவே அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஒரு இயக்குனரா தன்னோட ஹீரோ இப்படி இருக்கணும், இத்தனை ஃபைட் பண்ணணும், பஞ்ச் டயலாக் பேசணுங்கிற மத்தியில தன்னோட ஹீரோவே ஒரு கிழவிங்கிற ஒரு கேரக்டர் தான் அவர் எப்போ முடிவு பண்ணாரோ அப்பவே அவரு பாதி ஜெயிச்சிட்டார். அப்படி அவரு நினைச்சது மட்டும் இல்லாம அவர் யோசிச்சு வச்ச ஸ்டோரியை அப்படியே ராவா சொன்னா போர் அடிச்சணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு காமெடி கலந்து அதை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறது மூலமா மக்களோட மனசுல ஈஸியா அவரு பதிஞ்சிருவாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. படத்துல நடிச்சிருக்கிற மற்ற கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த அருள்தாஸ், பாலசரவணன், முனிஷ்காந்த் இந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சக்சஸுக்கு ஒரு பாலமா இருக்காங்கிறதும் உண்மை. டெக்னிக்கல் சைட் பார்த்தீங்கன்னா மியூசிக்கு நிவாஸ் கே பிரசன்னா பண்ணியிருக்காரு. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி லைனுக்கு பர்ஃபெக்டா பொருந்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த எடிட்டிங்கா இருக்கட்டும், இல்லை இந்த சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரிக்கு கன கச்சிதமா பொருந்தி இருக்குங்கிறது இந்த படத்துக்கு கூடுதல் பலம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் நடிகைகளோட ஆக்டிங்கு, ஒரு சில இடத்துல யூஸ் பண்ண இந்த கமல்ஹாசனோட பாட்டு, எப்படி இந்த லப்பர் பந்து படத்தில் விஜயகாந்த் சாரோட பாட்டு வந்து யூஸ் பண்ணி நமக்கு கூஸ் பம்பு ஏற்றுனாங்களோ அதே மாதிரி இந்த படத்தில் கமல்ஹாசன் அவர்களோட ஒரு சில பாட்டுகள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் படத்தோட மியூசிக்கு, அது கூட டெக்னிக்கல் ஒர்க்கும், இதெல்லாம் ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பார்த்து பழகி போன ஸ்டோரி. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்துல வர காமெடிஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சுங்கிறதும் இந்த படத்தோட மைனஸ். மொத்தத்தில் இந்த தாய் கிழவி படம் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஜாலியாக போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.